ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா பூட்ஸ்ட்ராப் 5 மூலம் எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி உள்ளது தான். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப் 5 செட்டப் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இல்லை. 5 பேசிக் செட்டப்பு தான், சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பூட்ஸ்ட்ராப்னு டைப் பண்ணிக்கிறோம். பூட்ஸ்ட்ராப்பும் டைப் பண்ணால் போதும். கூகுளில் டைப் பண்ணி இது அந்த வெப்சைட்டு getbootstrap.com. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்மளது தீம்ஸ் வேணும்னா தீம்ஸ் செக்ஷன் போயிடலாம். நம்ம டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட்டில் எப்படி பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணலான்னு செட்டப் எல்லாமே இருக்கும். அதே போல் சாம்பிள் பூட்ஸ்ட்ராப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வேணும்னா நம்ம வெப்சைட்டில் யூஸ் பண்ணிடலாம். ஃபீச்சர்ஸ் இந்த செக்ஷன் எல்லாமே பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிலேயே கோடு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணும்போது இதில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் போகிறோம். இப்போ டவுன்லோடில் சோர்ஸ் ஃபைல் இது பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் எல்லாமே மிக்சடாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேசிக்கான ஃபைல்ஸு முக்கியமாட்டு வெப்சைட் ரன் ஆகுள்ள ஃபைல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இதில் இந்த கோடெல்லாம் இருக்குல்ல, இந்த மாடலில் டிசைன் பண்ணக்குள்ள கோடு எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இப்போ டவுன்லோடில் போய் கம்பைல்டு CSS JS செக்ஷனில் உள்ள டவுன்லோடை கிளிக் பண்ணுறோம். டவுன்லோடு கம்ப்ளீட் ஆனோன்னா அந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணி நம்ம சாம்ப் ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸில் ஒரு ஃபோல்ட்ரு பூட்ஸ்ட்ராப் 5 டியூட்டர்னு ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன நேம் வேணுனாலும் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் ஃபைலை. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த 2 ஃபோல்டரையும் கட் பண்ணி ரூட் ஃபோல்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடுவேன். அதில் அசெட்டுன்னு ஒரு ஃபோல்ட்ரு வச்சுடுவோம். அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்ட்ரு, அதுக்குள்ளே இந்த 2 ஃபைலையும் வெளியே வச்சுக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட் அசெட்ஸ்னு ஃபோல்டரில் தான் நம்மளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போ இதை டெலிட் பண்ணி இது எம்டி ஃபோல்டர், அதில் உள்ள ஃபைலெல்லாம் காப்பி பண்ணிச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மேப் இருக்க ஃபைலெல்லாம் மேப்னு இருக்க ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறோம். முன்னாடியெல்லாம் ஃபைல் கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்னடான்னா எல்லாத்தையும் இந்த 2 ஃபைல்லையும் இது மினிஃபைடு வெர்ஷன், இது 161 KB, இது ஃபுல் வெர்ஷன் 201 KB. இதில் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இதில் உள்ள ஃபைல்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ எல்லாத்தையும் கிரிட்டை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. பேசிக் ஒவ்வொன்றையும் பிரித்து வச்சுருக்காங்க. டவுன்லோடு போய் பார்க்கும்போது தெரியும். லெஃப்ட் சைடு கண்ட்ரோலில் போய் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபைல் இருக்குதுன்னு தெரியும். இப்போ bootstrap.css ஃபைலில் பார்த்திங்கன்னா லேஅவுட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, காம்போனன்ட்ஸ் இருக்குது, யூட்டிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் கிரிட்டில் ஒன்லி கிரிட் சிஸ்டமும் அது மட்டும்தான் இருக்குது. யூட்டிலிட்டி பண்ணிங்கன்னா இது யூட்டிலிட்டி செக்ஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. அதனால் நாம்
பேசிக்கை மட்டும் எடுத்துக்கிடும். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஐடியா ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இதில் ஆட் ஃபோல்டர் டு ஸ்பேஸ் இருக்குது, அதில் போய் ஆட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே எல்லா ஃபைலும் காப்பி பண்ணனால இந்த ஃபோல்டர் தேவையில்லை. ரிஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூட் ஃபோல்டரில் index.htmlனு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற ஃபைல் நேம் வந்து index.html அல்லது இண்டெக்ஸ்ன்னு கொடுக்கணும் அல்லது ஹோம்னு கொடுக்கணும். அதுக்கு HTML PHP அது பிரச்சனை இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து இப்போ வந்து எப்போவுமே அந்த நேம் தான் கொடுக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு index.htmlனு கொடுத்துருக்கோம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் போய் நம்ம அப்படியே அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணலைன்னா இந்த சிஎஸ்எஸ் ஃபைலையும் இந்த ஜேஎஸ் ஃபைலையும் காப்பி பண்ணி நம்ம HTML கோடில் இன்க்ளூட் பண்ணாலே நம்மளுக்கு ரன் ஆகும் பூட்ஸ்ட்ராப். நம்ம ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, இதை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி index.htmlல பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன் தான். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் இது ப்ரௌசரில் போய் லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறோம். bootstrap 5 tutorன்னு டைப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ரன் ஆகிடுச்சு. இப்போ பேஜ் சோர்ஸ் பார்க்குறோம். பேஜ் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெப்சைட் நேமோட தான் வருது. இது எல்லாமே ஆன்லைன் சிடிஎன்லேருந்து எடுக்குது. இப்போ நம்ம லோக்கல்லே ஃபைலில் வச்சுருக்கிறதுனால அதை மட்டும் மாற்றி விட்றோம். இதில் டிஸ்ட்ரிபியூட்டபிளை மாற்றிட்டு அசட்ஸ்ன்னு கொடுக்குறோம். அசட்ஸ் ஏன்னா நம்ம ஃபோல்டர் வந்து அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. ரூட் ஃபோல்டரில் அசட்ஸுங்கிற ஃபோல்டரில் சிஎஸ்எஸ் bootstrap min.cssன்னு கொடுத்துருக்கோம். இப்போ மினிஃபைடு வெர்ஷனை கொடுத்துருக்கோம். அதே போல் ஜேஎஸ்லேயே மாற்றிடுறோம். அசட்ஸ்ன்னு கொடுக்குறோம். இது வந்து பாப்பர் ஃபைலோட சேர்ந்து வரும். பாப்பர் ஃபைல் என்னன்னு நான் பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் நம்ம ஜேஎஸ் மட்டும் போதோம்னா பண்டில் வேண்டாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிடலாம். bundle.min.js யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இதை கமாண்டை தூக்கி விட்டிங்கன்னா எதுவும் உங்களுக்கு விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லோக்கலில் கொடுத்தாச்சு. இதெல்லாம் இல்லாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுலேயும் அதே போல் தான். நம்ம லோக்கல்லேருந்து எடுக்கிறதுனால பெரிய அளவு இதெல்லாம் இல்லாட்டாலுமே ரன் ஆகும். லிங்க் ஹைச்ரஃபு ரிலையன்ஸு ஸ்டைல் சீட்டு இந்த ரெண்டுமே போதும். இப்போ நாம் போய் ரீப்ரெஷ் பண்ணுறோம். சேம் தான், அப்படியே தான் இருக்கும். அவுட்புட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. நம்ம இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் பேஜ் சோர்ஸை. இப்போ பார்த்திங்கன்னா லோக்கல் லிங்க் இவங்க HTTPS எல்லாம் போயிடுச்சு. இதையும் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது அவ்வளோமே bootstrap CSS இல்லை அவ்வளோ ஃபைலு.
ஏன்னா நாம் மினிஃபைடு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். மினிஃபைடு வேண்டாம், ஏன்னா ஃபுல் வெர்ஷன் வேணாம்னா .min எடுத்துகிட்டா போச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் சேம் தான், அவுட்புட்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா bootstrap.css இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே மொத்தமாக இருக்க ஃபைல் வந்து ஒவ்வொரு லைனாக செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. பேஜ் சொல்யூஸ் இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன். அது மினிஃபைடு வெர்ஷனில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த இது ஃபைல். பாடி செக்ஷன், HR, H6, ஒவ்வொரு டேகு என்னென்ன மாடலில் டிஸ்பிளே ஆகணும் எல்லாமே டோட்டல் பூட்ஸ்ட்ராப்பில் உள்ள எல்லா கமெண்ட்ஸுமே இதில் இருக்கும். டெக்ஸ்ட் ஏரியா, லெஜெண்ட்ரி, எந்த இது வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்கும் இதில். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு வேண்டாம், இது இதில் இல்லை, கீழே பாடி செக்ஷனுக்குள்ள தான் நம்ம எடிட் பண்ண தான் இங்கே தெரியும். ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதே வேணும்னாலும் எடிட் பண்ணலாம். H2ன்னு கொடுத்துருவேன், ஏன்னா ஒரு பேஜில் ஒரே ஒரு H1 டேக் தான் இருக்கணும். H2ல் வெல்கம் டு Bootstrap 5 டியூட்டோரியல்ஸ்ன்னு கொடுத்துருவேன். இன் தமிழ் கொடுத்துருங்க. நம்ம என்னென்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். H1ல் ஹலோ வேர்ல்டு இருக்குது. நாம் டைப் பண்ண H2ல் வெல்கம் டு Bootstrap 5 டியூட்டோரியல்ஸ் இன் தமிழ்னு இருக்குது. இவ்வளோதான் உங்களுக்கு பேசிக் செட்டப். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக என்னெல்லாம் பண்ணோன்னா அசட்ஸ் உள்ள போட்டிருக்கனால தான் அசட்ஸ் கொடுத்துருக்கோம். வெளியே ரூட் ஃபோல்டருக்குள்ள CSS ஃபோல்டர் வச்சுருந்தோன்னா அசட்ஸ் வேண்டாம், CSS/bootstrap.css போதும். JSல bundle.js இருக்குது. அப்புறம் அப்படி இல்லைன்னா நம்ம bootstrap.js மட்டும் ஃபைல் மட்டுமே வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் அடுத்த ஸ்டெப்பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிடுறோம்.